ஆயிரத்தெட்டு சுபகலங்கள் 108 திருப்பதியும் நூதனமா பயணம் மாறார் கல்ல கண்ட இடங்களெல்லாம் கடவுள் என்று வணங்குவாரா நாகராஜன் நாகக்கண்ணி கோவில் கண்ட இடங்களெல்லாம் கும்பிட்டு வணங்குவாரா அள்ளி மிளவுன்பா அருணகிரி நோம்பிருந்தா முள்ளி மிளவுன்பா முள்ளி மிளவுன்பா அம்மா முக்காலம் நோம்பிருந்தா தகதை அம்மா தரைய மாவா முழுகுவாளா நாலு கண்ணி வெங்கோடியா தரைய விழுகுவாளா அவளோ பச்சரிசி சாதம் பொங்கி தரையில சாதம் வைத்து முட்டு காலம் மண்டி போட்டு பெருங்கைய கட்டுவாளா வாயால அமுதுவண்ணா வாயால அமுதுவண்ணா அவ பயணம் காத்து இருப்பாளா வாயால அமுதுவண்ணா அந்த காலத்துல எல்லாம் குழந்தை இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் மாதாந்திரம் நடந்து மண் சோறு சாப்பிடுவாங்களாம். மண் சோறுன்னு சொன்னா பச்சரிசி சாதம் பொங்கி தரையை முழுகி அந்த தரையதிலே சாதத்தை வைத்து முட்டுக்கால் மண்டி போட்டு பெரங்கையை கட்டி வாயால சோறு சாப்பிடுவாங்களாம். அப்படிலாம் விரதம் இருந்து குழந்தையை பெத்து எடுத்திருக்கிறார்கள். இப்ப யாரு சாப்பிடுறதா? இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கலானே குழந்தை வேணும்னாலும் பெற்று எடுப்பதற்கு ஆஸ்பத்திரியில கருவி இருக்கு, வேண்டாம்னு நிப்பாட்டதுக்குனாலும் கருவி இருக்கு. அதனால இப்ப யாரும் கோயிலுக்கும் போக மாட்டாங்க, சாமியும் கும்பிட மாட்டாங்க. நிக்காது அடி தொடியா அடி தொடியா வாய் புள்ள கை புள்ள நை நை நைன்னு பெத்து எடுத்திருக்காங்க. எண்ணி எண்ணி 7 பிள்ளைய பெத்து பார்த்து பார்த்து 10 பிள்ளைய பெப்பாங்களாம். பரமசிவம்னு விடுவாங்க. அப்படி எண்ணி 7 பிள்ளைய பெத்து 7வது பிள்ளைய காட்டுக்குள்ள பெத்தான்னு வைங்க, காட்டுராஜான்னு பேர் அந்த குழந்தைக்கு. ஆட்டோக்குள்ள பிறந்துச்சா? ஆட்டோ ராணின்னு பேரு. ஆமா, அந்த காலத்து பெண்கள் எல்லாம் வயிற்றுல ஒரு பிள்ளையவும் இடுப்புல ஒரு பிள்ளையும் சுமந்து வேலைக்கு காட்டு வேலைக்கு போவாங்களாம். காடு கரையில வயர் வலிச்சு அங்கனே குழந்தைய பெத்துருவாங்களாம். ஆமா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற தெய்வத்து பேரோ இல்ல காட்டுடைய பேரையே சேர்த்து இந்த பிள்ளைக்கு அங்கனே பேரையும் வச்சு பிள்ளைய வீடு குத்திட்டு வந்துருவாங்க. இப்போ என்னமெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஒரே லிஸ்ட் தான், பெட் ரெஸ்ட் தான், ஒரு வேலை கிடையாது. கற்பம் கலைஞ்சிருவாங்க. கற்பப்பை ரொம்ப வீக்னஸா இருக்கு. சிறு துரும்பையும் தூக்க கூடாதுன்றாங்க. இதுதான் சமயம்னு அவன் நல்ல பெட் ரெஸ்ட் எடுப்பான். சாப்பிட்ட தட்டுல கைய கழுவி தட்டை மாத்திரம் கொடுப்பா. இல்ல நம்ம போய் ஒரு உடன் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னோம்னா திருப்பி என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவா? ஆஸ்பத்திரியில செலவழிக்க 1 லட்சம் ரூபாய் கையில காசு வச்சிருக்கியான்னு கேட்கா. காசு வச்சிருந்தா சொல்லு, நான் 4 குடம் 5 குடம் தண்ணி எடுக்கேன். இல்ல சோபரசமா பிறக்கும்னு நினைச்சேன்னா, உனக்கு செலவு இல்லாம பிறக்கும்னு நினைச்சேன்னா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், சும்மா இருப்பேன்.
அப்படி நாகக்கண்ணி பெண்குடியானவள் நாகராஜ மன்னன் ஆனவரும் அந்த நாகலோகம் எனும் கரையாம்பூச்சி அடிவாரத்திலே குழந்தைக்காக வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி தவம் இருக்கிறார்களானா சாந்தே கொண்டு நல்ல தரைமொழி சந்தனத்தால் மாவு கொண்டு நல்ல தரைமொழி மஞ்சனையால் அவர்கள் பாலாலே தரைமொழி பன்னீரால அவர்கள் பன்னீராலே கோலம் போட்டார் அவர்கள் பன்னீரால கோலம் போட்டார் அவர்கள் கோலமிட்ட வாசலிலே குருத்து வாழைகளை விரைத்து குருத்து வாழைகளுக்கு மேலே நாகக்கண்ணி பெண்கூடியா நாகராஜ மன்னனவர் பிள்ளையார பிடித்து வைத்து நிறநாளி அளந்து வைத்தா திருவிளக்க பொருத்துவாளா அம்மா தேங்காவளம் உடைப்பாளா கற்பூரத்தை கொளுத்துவாளா கடவுள் பகவான வணங்குவாளா கற்பூரத்தை கொளுத்துவாளா ஆண்டவன் பகவானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய திருநாமத்தை மறந்துடாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அடைக்கின்ற காய்ச்சையை ஆகாரமாக பூசித்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் அந்த நாகலோகம் என்னும் கரையாமுற்ற அடிவாரத்திலே எப்படி தவம் இருக்கிறார்களானா உண்ணாமல் உறங்கிடாமல் அங்கோடு வந்தரு புகழ் மறந்தேடாமல் உண்ணாமல் உறங்கிடாமல் சமயன்னோம் தண்ணியது ஆண்டு வந்தரு புகழ் ஆரோகரா அரணி நோக்கி சிவே சிவா சிவனே என்றோ அவர்கள் சிவனை போற்றி தவமேறுந்தார் ஆமையா தவமேறுந்தார் ஆண்டவன் பகவானை நினைத்து நாகராஜாவும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் ஒரு வாரம் 2 வாரமா, ஒரு வருடம் 2 வருடமா, 12 வருட காலமாக அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் எப்படி தவம் இருக்கிறார்களானா
உடனடியாக ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு தவள் மற்றும் ஒரு நாயனம் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் ஒருவருணோ மட்டும் தவமேறோந்தா தவமேறோந்தா சாமி உடையவன் பகவான் வரவோ வரவோ இல்லையே ஆமையா தவமேறோந்தா வரவோ இல்லையே அவர்கள் இருவரோடும் தவமே ஈசன் பகவான் 3 வருடகாலோ முக்கண்ணன் பகவான் 4 வருட காலோ தவமேறோந்தா நாதன் சிவனாரோ வரவோ வரவோ இல்லையே ஆமையா தவமேறோந்தா வரவோ இல்லையே அவரோ ஈராரே வருட இருந்து தவம் அது 10 12 வருட பார பெருந்தவங்கள் செய்தோ செய்வாரா 12 வருட வாரோ செய்வாரா தானை தன்னம் தனனை தன்னோ தான தனனை தன்னோ தந்தானை தானே தன்னோ ஐயனே நாகலோகப்பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணே குழந்தை இல்லை என்று சொல்லி 10-12 வருட காலம் ஐயா வருட காலம் பாரதவம் செய்து வாரார் அவர்கள் பாரதவம் செய்து வாரார் பாரதவம் செய்து வாரார் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் கரையாம்புற்று அடிவாரத்திலே 12 வருட காலங்களாக தவம் இருந்தும் ஆண்டவன் பகவான் வந்ததாகவும் இல்லை வரம் கொடுத்ததாகவும் இல்லை. நாமளுடைய தவத்தில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று தெரியவில்லையே. ஆண்டவன் சிவபெருமான் வரவும் இல்லை, நம்மளுடைய வரத்துக்கு வரம் கொடுக்கவும் இல்லையே என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் மனமுருகி நினைத்தால் மறையோன் வருவார், மதலை வரம் தருவார் என்று சொல்லி
மாண்டவன் பகவானை மனமுருக எப்படி நினைக்கிறார்களானா ஈஸ்வரனை எறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ பகவானே பரம்பொருளே சம்போ சங்கர் சம்போ சங்கரா பாலர் செய்யும் தவத்தை பாரோ இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா ஐயா ஏழைக்கு இறங்க வேணும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா எனக்கருள வேணும் ஐயா நான் குற்றம் என்ன செய்தேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா குறை தீர்க்க வராது இருப்ப வேணும் குறை தீர்க்க வராது இருப்ப வேணும் சம்போ சங்கரா ஹரஹரா சிவ சிவா அவர்கள் மனமொரு தவம் இருக்க ஆடாத சிவ கைலாசோ ஆடுதையா அசையுதையா நடுங்காத சிவ கைலாசோ சிவ கைலாசோ அது நடுங்குதையா அசையுதையா கைலாசோ ஐயனு கைலாசம் அங்க அசைந்த போதே கண்டறிந்தார் சிவபெருமா அங்க வெள்ளிங்கிரே அசைந்த போதே ஐயா அசைந்த போதே இவள சிவபெருமா தானறிந்தார் அங்க அசைந்த போதே பகவானும் பார்வதியும் ஒன்றுதென்று ஊரடங்கி ஒரு சாம்பம் வேலை கூடி கைலாச வாசல்ல இருக்கின்ற போது நடுச்சாமம் 12 மணியளவிலே இவங்கள் இருவேரும் செய்த தவமிகுமையாலே ஆடாத கைலாசம் ஆடுது அசைது நடுங்காத கைலாசம் நடுங்குது ஆடுது அசைது கைலாசம் ஆடி அசைவதை கண்டறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான் கண்டறிந்த இறைவனாகிய சிவபெருமான் பூலோகம் நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கிறார்கள் அவர்களுடைய தவ மகிமையை போய் கண்டறிந்து வர வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் பார்வதாதேவியிடம் சொல்லாமல் நடை திறந்து புறப்படுகின்றார் அதை கண்டு பார்வதாதேவியானவள் ஆண்டவன் பகவானிடம் என்ன சொல்லுகின்றாளனா சுவாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அருண இன்னும் ஒதுக்கலையே அளக்கும்படி எடுக்கலையே சூரியனும் ஒதுக்கலையே சொற்கற்படி எடுக்கலையே படியதும் வாங்காமல் பகவானுங்க போறேர் ஐயா பார்வதியிடம் சொல்லாமல் ஐயா சொல்லாமல் பகவானின் பயணம் எங்கே பகவானின் பயணம் எங்கே ஆமையா சொல்லாமல்
இறைவா என்னிடத்திலே சொல்லாம அருணம் உதிக்காமல் அதிகாலை பொழுதாகாமல் அளக்கும் படியை வாங்காமல் சூரியன் உதிக்காமல் சொற்கர் படி வாங்காமல் கைலாசத்திலிருந்து இந்த நடுச்சாமம் 12 மணிக்கு மேல உங்களுக்கு என்ன வேலை? வெளியில கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு களைப்பு இளைப்பாரி எல்லோரும் வரங்கியதுக்கு அப்புறமா அவர் மட்டும் எந்திரிச்சு வெளியில போனா எந்த மனைவியாவது விடுவாளா? வெளியில சந்தேகப்படுவா. இந்த மனுஷன் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்துட்டு எப்ப கண்ணு அசுருவா நம்ம எப்ப வெளியில போகணும்னு எந்திரிச்சு போறாரே. ஒரு நாள் விடுவா, 2 நாள் விடுவா. டெய்லி அதே நேரத்துக்கு ஆத்திரத்துக்கு போக முடியும்? முடியாதுல்ல. அப்படி ஆண்டவன் பகவான் பார்வதியிடம் சொல்லாமல் கைலாசம் விட்டு புறப்படும் போது பார்வதாதேவி எங்க போகிறீர்கள் என்று வழிமறித்தாள். அப்போது ஆண்டவன் சிவபெருமான், எம்மா ஏ பார்வதி, உன்னைய மாதிரி ஒரு மானிட பெண்ணாக பிறந்த நாகக்கண்ணியானவள் பூலோகம் நாகலோக பட்டணத்திலே தவம் இருந்து வருகிறாள். அவளுடைய தவ மகிமை முற்றி ஆண்டவன் பகவானை கைலாசத்துக்கு இழுக்கின்றது. அதனால அவர்களுடைய தவ மகிமையை போய் நான் கண்டறிந்து வருகிறேன் அம்மா என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது, ஆண்டவா இறைவா, என்னை மாதிரி ஒரு மானிட பெண்ணாக பிறந்தவள் தவம் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானா அவருடைய தவ மகிமையை பார்க்க நானும் வருவேங்கிறார். பார்த்தார் ஆண்டவன் பகவான், எம்மா ஏ பார்வதி, நீ அகில உலக மாதா, ஆதிபராசக்தி, அங்கையர் கண்ணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. பூலோக வாசிகளை கண்டா உன் மனம் சகிக்காது. நான் அவர்களின் கரும தருமத்திற்கு தக்கபடி படைத்திருப்பேன் என்று ஆண்டவன் பகவான் சொல்ல, ஆண்டவா இறைவா, அப்படியானா நீங்கள் படைத்த படைப்பு எப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று பார்வதியால் கேட்டபோது ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகின்றாரனா, ஒருவனே கூணாக படைத்திருப்பேன், கூணாக படைத்திருப்பேன், குருடராக படைத்திருப்பேன், நொண்டியாக ஒருவரையும், சண்டியாக ஒருவரையும், பணக்காரனா ஒருவரையும், பணக்காரனா நான் பரதேசியா ஒருவரையும், பரதேசியா ஒருவரையும். பார்வதி பகவானுடைய படைப்பு பலவிதம். கூணாக, குருடராக, நுண்டியாக, சண்டியாக, பணக்காரனாக, பரதேசியாக, இதெல்லாம் படைத்த படைப்பு பகவானுடைய படைப்பு தான். அதாவது ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. பிறந்தாலும் மட்டும் போதாது, குருடனா பிறந்து இந்த உலகத்துல என்னத்தை பாத்திர முடியும்? நொண்டியா பிறந்து எங்க போயிட முடியும்? எதையுமே கேட்க முடியாது. அப்போ வாய் பேச முடியாம இருந்தா ஆசைப்பட்ட பொருளை வாயால கேட்டு வாங்கி சாப்பிட முடியுமா? முடியாது. இல்ல எங்கேயாவது ஒரு ஆசைப்பட்ட இடத்துக்கு போனோம்னா என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு நம்ம வாயை திறந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பணக்காரனாக இருந்தாலும் பரதேசியாக இருந்தாலும் இந்த உலகத்துல வாழவே முடியாது. பரதேசியா இருந்தா கோயில் கோயிலா பிச்சை எடுக்கணும். பணக்காரனா இருந்தா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம். அதுவும் ஒரு வயசுக்கு தான், ஒரு காலத்துக்கு தான். முடியாது. ஆமா, நிறைய அளவுக்கு மீறிய பணம் இருந்ததுன்னு வைங்க, இந்த பணத்தையும் இந்த சொத்து சுகத்தையும் நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற கவலை தான் இருக்குமே தவிர சந்தோஷமா இருந்து வாழ முடியாது. ஆமா, மன பதட்டம் வந்து பதட்டத்துக்கு விடிய கால ஒரு மாத்திரை, ராத்திரிக்கு ஒரு மாத்திரை பட வேண்டியதான். சாப்பாட்டுக்கு முன்ன ஒண்ணு, சாப்பாட்டுக்கு பிற ஒண்ணு. 10 10 போட்டா சீக்கிரம் போயிட வேண்டியதான்.
அதனால நான் படைத்த படைப்பு பல விதமாக இருக்கும் பார்வதி, நீ என்னோடு வர வேணாம் என்று ஆண்டவன் சொன்னார். ஆமா, யாருக்கெல்லாம் பெண்ணா பிறந்தவர்கள் அப்படித்தானே. ஐயா என்னைய ஒரு வெளியில எங்கேயாவது கூட்டு போங்களும்பா, போற இடத்துல சும்மாவா இருப்பா, எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க. கீழே வீட்டுக்காரெல்லாம் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துருக்காரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காரு. நீங்க எனக்கு வருஷத்துல ஒரு நாள் ஒரு சேலை எடுத்து கொடுக்கீங்களா அப்படின்னு போற இடத்துல பொழு பொழுன்னு பேசிக்கிட்டே போவா. அப்படி மட்டும் சொல்ல மாட்டான். ஒண்ணா கெட்டினதுக்கு பதிலா என் வீட்டு பக்கத்துல ஒருதே இருந்தான், கேரளாவுக்கு வியாபாரத்துக்கு போவான். நல்லா இந்த பணங்கொட்டையை கொண்டு போய் கரடி முட்டைன்னு வியாபாரம் பார்த்து அவ்வளவு துட்டி சேர்த்து வச்சிருக்கான். அவனுக்கு வாக்கப்படுறதா கூட என்ன நல்லா வச்சு பாதுகாத்திருப்பான் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசுவா. அப்ப அந்த புருஷனுக்கு கூட மட்டும் தானே கோவம் வரும், வச்சு தீப்பம் தாளம். ஆமா, என்ன செய்வா, கோவத்தை பூரா வச்சுக்கிட்டு எங்க போனோமோ போயிட்டு வரமா. வீட்டுக்கு வந்த உடனே ஆமா, உள்ள ஒண்ணுக்கு ஒன்றரை போனா தானே அடிக்கிறதுக்கு மனசு வரும். சும்மா சாதாரண நிலையில இருக்கையில எந்த ஆணும் எந்த பெண்ணையும் அடிக்க மாட்டாங்க. முழிச்சே பார்க்க முடியாது. ஆமா, முழிச்சு பார்க்க முடியாதா? ஆமா, பார்க்க கூட முடியாது, கீழே குனிஞ்சு பேசணும். ஆமா, நீங்க முழிச்ச திருப்பி அவங்க உங்களை முழிப்பாங்க, நம்ம கீழே குனிஞ்சுக்கணும். அதனால நீ வேண்டாம்னு பார்வதி இடத்திலே சொன்னார். பார்வதா தேவி கேட்பதாக இல்லை. ஆண்டவா இறைவா, நீங்க பூலோகம் சென்று நாகராஜனுக்கும் நாககன்னிக்கும் குழந்தை வரம் கொடுத்து திரும்புவது வரைக்கும் உங்க தேவி பார்வதி நான் உங்களிடத்துல எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் என்று பார்வதி சொல்ல, ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தை கொடுத்து பகவானும் பார்வதியும் எப்படி வருகிறார்களானா, சக்தியுமா சிவனும் கோடே சிவனும் கோடே சக்தியுமா சிவனும் கோடே கைலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலை கடந்த பூலோகம் போக வேண்டும் என்று பகவானும் பார்வதியோ இருவேரும் மாறு போல ஆண்டவன் தம் பகவானோ ஐயா பகவானோ என்னையது செய்வாரா, பகவான் என்னையது செய்வாரா. ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு வருகிறார்கள். அப்போது ஆண்டவன் பகவான் நம்ம கிட்ட எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச மாட்டோம்னு சொல்லி பார்வதி நம்ம கூட வாரா. இவ பேசுதாளா இல்ல பேசாம ஊமையா வாராளா அப்படின்னு இவளை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். என்ற ஆண்டவன் பகவான் வருகின்ற வழியிலே சிவனார் தன்னுடைய அருளால ஒரு ஆலமரத்தை திருஷ்டித்தாராம். அதுல ஒரு சின்னஞ்சிறு பாலகன் முனிக்கோப்பில இருந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கிறானா. முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டினா அவன் என்னத்துக்கு ஆவா? சுழி இறங்கணும்னு கேணும், அதான் முனில இருந்து அடியை வெட்டுறான். அப்படி முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை ஆண்டவன் பகவான் வெட்டும்படியாக திருஷ்டிக்கின்றார். அந்த பாலகனும் வெட்டி கொண்டிருப்பதை வருகின்ற பார்வதா தேவியானவள் கண்டறிந்தார். அத்தான் பகவானே, அதோ பாருங்க ஒரு சின்னஞ்சிறு பாலகன் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரியாமல் முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கின்றான். இந்த கொப்பு சரிஞ்சு கீழே விழுந்தா அவன் பிழைப்பானா? சேர மாட்டான். அதனால நீங்க போய் காப்பாத்துங்க பகவானே என்று பார்வதி பகவான் கிட்ட சொல்லுகின்றார். அப்ப பகவான் என்ன சொல்றார்? ஏமா ஏ பார்வதி, அவன் தலையில எழுதின விதிப்படி அவனுக்கு நடந்து கொண்டிருக்கு, அவனு போய் என்னைய காப்பாத்த சொல்லுத. அவன் அந்த முனிக்கோப்பில் இருந்த அடிக்கோப்பு வெட்டி மரம் சரிந்து கீழே விழும்போது அம்மான்னு சொன்னாமனா நீ போய் காப்பாத்து, என்ன பத்த அப்பாவே அப்படின்னாமனா நான் போய் காப்பாத்துதேன் அப்படின்னு பகவான் சொல்ல,
அந்த பாலகனோ முனி கொப்பிலிருந்து அடி கொப்பை வெட்டி கொப்பு சரிந்து கீழே விழுகின்றது. எப்பாவே அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? செத்தேமனா செத்தே போனான். அதாவது கோட்டையில பிறந்தாலும் தலையில போட்ட விதி தப்பாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல பிறந்தாலும் நம்ம தலையில என்ன விதி எழுதியிருக்கோ அதுபடிதான் நமக்கு நடக்கும். அதுபோல அவன் விதி அவ்வளவுதான் ஆண்டவன் எழுதியிருக்காரு. அப்படியே முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டி செத்தேன் என்றான், செத்தே போனான். பார்வதியும் போய் காப்பாத்தல, பகவானும் போய் காப்பாத்தல. பார்வதியை சோதனை செய்ய வேண்டும் என்ற ஆண்டவன் பகவான் பார்வதியை பரிசோதித்து இருவேரும் நாகலோக பட்டணம் கரையாமுற்று அடிவாரத்திற்கு வந்து நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் காட்சி அளிக்கிறார்கள். காட்சி கண்ட நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவன் பகவானை கண்டு எப்படி வணங்குகிறார்களானா, முக்காலோ அம்மா வலமே வாரா வலமே வாரா முடி வணங்கி சிவனே, நாகக்கண்ணி முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தா. வலமே வாரா முடி வணங்கி சிவனை, அம்மா நான்கு தரம் அவளும் சுற்றி வந்தா, நாதனையும் அடிபணிந்தா, தீர்க்கம் செய்தா தெண்டலிட்டா தெண்டலிட்டா, பெருசித்து சிவனை வணங்குவாளா பெருசித்து சிவனை வணங்குவாளா. அவ தெண்டலிட்டா பெருசித்து சிவனை வணங்குவாளா. ரெண்டு பேரும் ஆண்டவன் பகவானை முக்காலம் வலம் வந்து முடி வணங்கி நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆண்டவன் பகவானை 4 தரம் சுற்றி வந்து நாதன் சிவனாரை வணங்கி நின்ற இருவேரையும் வரவேற்க வேண்டும். ஏற்கனவே அப்படித்தானே, யாரு நம்மளை தேடி வந்தாலும் வந்தவங்களும் முதல்ல வாங்கன்னு கேட்கணும், உட்கார சொல்லணும். தண்ணி குடிக்கலா, காபி குடிக்கலா, இல்ல ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டாதான் ஒரு மனிதனா பிறந்தவர்களுடைய நல்ல பண்பு. இல்ல நீ அன்னைக்கு ஏன்ட்ட சண்டை போட்டல, இன்னைக்கு உனக்கு ஏன் நான் வானு கேட்கணும், உனக்கு ஏன் தண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. ரோட்ல போயில அப்புறம் எதிரிதான், வீட்டுக்கு வந்தா தான் வாங்கன்னு கேட்கணும். அதுபோல நாகராஜனும் நாககண்ணியும் குழந்தைக்காக வேண்டி தவம் இருக்கிறார்கள். தவமிருந்த இருவேர்களை வரவேற்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் எப்படி வரவேற்கின்றாரனா, அப்பா வாமகனே நாகராஜா, வாமகனே நாகராஜா, வாமகளே நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி, எண்ணி வேண்டி தவமிருந்த காரணத்தை அப்பா தானினியும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும். ஐயா காரணத்தை இன்று பகவானவர் கேட்ட போதே, நாகராஜ நாகக்கண்ணே ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரரே, உங்களோட அருளாலே மண்ணிருக்கு மனை இருக்கு, மணவாட்டி பவுசு இருக்கு, எனக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு, போஷணங்கள் நிறைந்திருக்கு. ஐயா மண் இருந்தோ மன இருந்தோ மதலை ஒன்று இல்லை ஐயா, எனக்கு சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ
சுத்திருந்தோம் சுகமிருந்தோம் சொந்த குழந்தை ஒன்று இல்லையா சொந்த குழந்தை ஒன்று இல்லையா ஆண்டவா இறைவா பகவானே உங்களோட அருளால எந்த ஒரு செல்வாக்கிலையும் எங்களுக்கு குறைவே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குழந்தைக்காக வேண்டி உங்களை நினைத்து நாங்கள் இருவேரும் தவம் இருந்தோம் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியானவளும் சொன்னபோது என் மகனே நாகராஜா ஏ அம்மா என் மகளே நாகக்கண்ணி பகவானுடைய அருளால உங்க 2 பேருக்கும் செல்வ வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்து குழந்தை இல்லை என்று சொன்னால் உங்கள் இருவேருடைய சாதக கணக்கை பார்க்க வேண்டும். அதாவது வீட்டுக்குள்ள ஒரே ஏசலும் போசலுமா இருந்ததுன்னு வைங்க, ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததானா சரி ஏதோ ஒரு நேரம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு பெண் வாயை மூடுவாங்க, இல்லைன்னா அந்த ஆம்பளை சமாதானமா விட்டு விட்டு வெளியே போயிடுவாரு. அதே வழக்கமா இருந்ததுன்னு வைங்க, இது யார பிடிச்ச நேரம்னு தெரியலையே, பெத்த பிள்ளையில பிடிச்ச நேரமா இல்ல கட்டுன பொண்டாட்டிய பிடிச்ச நேரம் இல்ல நம்ம பிறந்த நேரமா அப்படின்னு நம்ம நேரத்தை சாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் பார்ப்போம். சோசியர் என்ன சொல்லுதாரோ அதுபடி நடப்போம். உங்க குழந்தை பிறந்த நேரப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஆகாத காலம், அதனால உங்க மனைவியை விட்டு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு பிரிஞ்சிருக்கணும். அப்படி பிரிஞ்சிருந்தா 2 பேருக்கும் சண்டை இருக்காதுன்னு ஜோசியர் சொன்னாருன்னு வைங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறமாக அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 2 பேருக்கும் செல்வமளம் நிறைந்திருந்த குழந்தைன்னா கணக்கு பார்க்கணும்னு சொல்ல காண்டவன் பகவான் கைலாசத்திலே சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார். அப்பா சித்திரபுத்திர நயினாரே, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் செல்வ வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்த குழந்தை இல்லாத கவலை பெருங்கவலையாக இருக்கின்றது. அதனால 2 பேருடைய கணக்கையும் பார்த்து சொல்லினார். சித்திரபுத்திரன் ஐநானோ இருவேருடைய கணக்கையும் பார்த்து ஆண்டவன் பகவானிடம் என்ன சொல்லுகின்றாரனா, சுவாமி ஆண்டவனே பகவானே பகவானே அரணாரே ஈஸ்வரரே ஈஸ்வரரே நாகமுடி ராஜமன்னே ராஜமன்னே ஆதி ஒரு காலத்திலே வேடுவனா பிறந்திருந்தார் வீட்டைக்கு அவர் போயிருந்தார் 10 மாதம் சூழ்மானே ஐயா சூழ்மானே அவர் பணம் போட்டு தொடுத்திருக்கார் பணம் போட்டு தொடுத்திருக்கார். ஐயா சூழ்மானே அந்த நாயக்கண்ணி வெண்கோடியா ஆதி ஒரு காலத்தில மருத்துவமாதான் பிறந்து கருவ கலைப்பதற்கு கரிமருந்து கொடுத்திருக்கா, உருவை அளிப்பதற்கு அவ உரமருந்து கொடுத்திருக்கா, கருவை அவ கலைத்ததாலே உனக்கு கை குழந்தை இல்லை ஐயா, உருவை அளித்த தோஷம் உடையவனை சேர்ந்திருக்கே
ஆண்டவா பகவானே, நாகமுடி ராஜமன்னன் முன்னார் ஒரு காலத்தில் வேடுவராக பிறந்து வேட்டைக்கு சென்று 10 மாதம் நிறை மாதம் முற்றும் பெற்ற சூழ் மான் என்று பாராமல் அந்த மானை பானம் தொடுத்து எய்திருக்கின்றார். நாகக்கண்ணி பெண்குடியானவள் மருத்துவமாக பிறந்து கருவை கலைப்பதற்கு கரி மருந்து கொடுத்திருக்கிறார். கருவை அழிப்பது எவ்வளவு பெரிய பாவம். குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குழந்தையை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தா அவளுக்கு குழந்தை கிடைக்குமா? கருவை கலைத்ததால கை குழந்தை இல்லை. உருவை அழித்த தோஷம் உடையவன் நாகராஜாவை சேர்ந்திருக்க இவங்க 2 பேருடைய கணக்கிலையும் கருமந்தான் நிறைந்திருக்கிறதே தவிர தருமமே இல்லை. கருமமும் தருமமும் சேர்ந்தாதான் கை குழந்தை என்று சொல்வார்கள். ஆமா ஆமா, பறக்குது நடக்குதெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு பிறகு எப்படி குழந்தை கிடைக்கும்? இருக்காது. அதனால கருமமே நிறைந்திருக்கிறது தவிர தருமமே இல்லை. இன்று ஆண்டவன் பகவானிடத்திலே சித்திரபுத்திரன் ஐனாரோ கணக்கை பார்த்து சொல்ல, ஆண்டவன் சிவபெருமானோ, ஏ நாகராஜா, எம்மா ஏ நாகக்கண்ணி, உங்க 2 பேருடைய கணக்கிலையும் கருமம் தான் நிறைந்திருக்கு. அதனால கருமத்தை மீறி கை குழந்தை தந்தேனானா களஞ்சியமும் காலியாகும். அதனால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடையாது என்று ஆண்டவன் பகவான் கைலாசம் புறப்படுகின்றார். அப்போது நாகக்கண்ணியும் நாகராஜனும் ஆண்டவன் பகவானிடம் எப்படி அழுது புலம்புகிறார்களா, சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, குழந்தை வாரம் தரலையானா எங்க கொடுமுயிரை மாய்த்திடுவோம். மதலை வாரம் தரலையானா நாங்க மாண்டிடுவோம், அழிந்திடுவோம், செத்துடுவோம், இறந்துடுவோம், நாங்க இறந்துடுவோம், சிவலோகம் சேர்ந்துடுவோம், நாங்க சிவலோகம் சேர்ந்துடுவோம். நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தை வரம் கொடுக்கலன்னா மாண்டு மடிந்து போவோம் என்று அழுது புலம்ப, அவர் பக்கத்திலே இருந்த பார்வதாதேவி ராஜகுமாரி பார்வதியானவள் ஆண்டவன் பகவானிடம் என்ன சொல்லுகின்றாளானா, ஐயனே ஆண்டவனே பகவானே, பகவான் வரம் கொடுக்காவிட்டால் இந்த பார்வதியா வரம் கொடுப்பே, நீங்க சிவனார் வரம் கொடுக்காவிட்டால் சிவசக்தி நானும் வரம் கொடுப்பேன், நீங்க குழந்தை வரம் கொடுக்காவிட்டால் உங்க கூட நானும் வரவே மாட்டேன், கைலாசம் வரவே மாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், நான் ஆக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன், ஆக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன், அத்தன் பகவான் என்றும் சொல்ல மாட்டேன். ஆண்டவா இறைவா பரம்பொருளே, என்னைய மாதிரி ஒரு மானிட பெண்ணாக பிறந்தவள் கண்ணீர் விடுக்கின்றாள். அவளுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் நாம தான் கை கொடுக்கணும். நீங்கள் குழந்தை வரம் கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன், குழந்தை வரத்தை கொடுக்கலன்னா உங்க கூட வரமாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று பார்வதியால் பகவானிடம் சொல்ல, எம்மா ஏ பார்வதி, 2 பேருடைய கணக்களையும் கை குழந்தைக்கு இடம் கிடையாது, கணக்கை மீறி வரம் கொடுத்தா களஞ்சியமும் காலியாகும், அடம்பிடிக்கிறாயானா நீயே போய் அவங்க 2 பேருக்கும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று
ஆண்டவன் பகவான் வாக்களித்து வரம் கொடுக்க பார்வதா தேவியானவள் பகவானிடத்திலே என்ன சொல்லுகின்றாளனா, பாம்பினோட திருவயற்றில் பார்வதியா நானும் பிறக்கணுமா, நாகக்கண்ணியே திருவயற்றில் நாயகியா நானும் பிறக்கணுமா, அந்த பெண்ணாளோட திருவயற்றில் ஐயா திருவயற்றில் இந்த பேரழகி நானும் பிறக்கணுமா. ஐயனே மாறி நானும் பிறப்பதற்கு மறுவரமும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்வதியா கேட்ட போதே அம்மா நாகக்கண்ணி திருவயற்றில் நாயகியா பிறக்க வேண்டாம், மானிட பெண்ணாளோட திருவயற்றில் அம்மா திருவயற்றில் மங்கை பார்வதியா பிறக்க வேண்டாம், அம்மா திருவயற்றில் அம்மா தெய்வ அமிர்த கலசத்தில நீ 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் நலமுடனே சக்தி தவம் இருந்து ஏ கருவாயி உருவாயி அம்மா உருவாயி அப்ப காளியாக பிறக்க வேணும் உருவாயி. ஏம்மா ஏ பார்வதி, நாகக்கண்ணி வயற்றில் நீ நாயகியா பிறக்க வேண்டாம், மானிட பெண் திருவயற்றில் மாயாசக்தி பிறக்க வேண்டாம், பெண்ணாளோட திருவயற்றில் பேரழகியா நீ பிறக்க வேண்டாம் அம்மா. தெய்வ அமிர்த கலசத்தில 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் நலமோடு தவம் இருந்து அட்டகாலி 8 பேராக பிறக்க வேண்டும் என்ற ஆண்டவன் பகவான் சொல்ல வாயு தேவனை வரவழைத்து 8 அமிர்த கலசங்களை கொண்டு வர செய்து நாகராஜன் நாகக்கண்ணி கையிலே ஆண்டவன் பகவான் கொடுத்தார். நாகராஜனும் நாகக்கண்ணியும் கலசங்களை கையிலே வாங்கி ஐயா கரையா முச்சு அந்த அடிவாரத்தில் வட்ட வடிவமாக அடுக்குவாரா, உடலை எல்லாம் அதில சுற்றி படைத்த மேல் ஊரமா எடுப்பாரா. 21 நாள் அரை மண்டலம் இருந்ததாவோ செய்து வாரார் 41 நாள் ஒரு மண்டலம் ஐயனே ஒரு மண்டலம் அவர்கள் நலமுடனே தவமிருந்தார் ஐயா ஒரு மண்டலம். ஐயனே 41 நாளையில நல்ல வெள்ளி கிழமையில வைகாசி மாதத்தில தலை வெள்ளி கிழமையில வெப்பத்தால கலசம் எல்லாம் கலசம் அங்கே உரசுதையா கலசம் அது வெடித்த போதே உண்டாவது கலசத்திலே ஏ வெப்பமரம் காளியம்மா ஏ காளியம்மா தான் பிறந்தா அவ 2வது கலசத்திலே மாரியம்மா தான் பிறந்தா 3வது கலசத்திலே தாய் முத்துராணி தான் பிறந்தா ஏ 4வது கலசத்திலே அம்மா நாகம்மாளும் தான் பிறந்தா ஏ 5வது கலசத்திலே ஆயா அளவராட்சி தான் பிறந்தா ஏ 6வது கலசத்திலே தங்கத்தாலும் தான் பிறந்தா 7வது கலசத்திலே தாய
வந்தா அவ எட்டாவது கலசத்துல என் அத்தை காளி தான் வந்தா வேப்பமரம் காளியம்மா என் தாயான மாரியம்மா என் அம்மன் ரெண்டா என்று புகழம்மா வருவாங்க இந்த வேப்பமரம் காளிக்கிட்டான் உங்க பொண்ணான மணிக்காக அம்மா எங்க அம்மா வருவாங்க உங்க இட்டாயம் சொல்லிய முக்காலுக்கு 3 தரம் முதற்கம்மா வேப்பமரம் காளியம்மா என் தாயான மாரியம்மா எனக்கு முட்டை போல மொழியழகா தாய மழை நீண்ட பல்லழகா வீரப்பெல்லாம் வீசடையா எனக்கு விரப்பாடம் தலைமுறையா அப்பவெளி கண்கள் ரெண்டும் வேப்பமரத்து காளியம்மா மாரியம்மா அப்பவெளி கண்கள் ரெண்டும் சிவனெளி பொடி வைக்க வேப்பமரம் காளியம்மா என் தாயான மாரியம்மா ஆடுகாலம் பாடுவாளாம் ஆதாரி போடுவாளாம் மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில வேப்பமரத்து காளியம்மா தாயான மாரியம்மா மரக்கண்ணு வந்த கடை வடகடலும் நீராட உச்சியில விழுந்த கடை அது உலகமெல்லாம் நீராட மேல பக்கம் வந்த கடை வேப்பமரம் காளியம்மா தாயான மாரியம்மா மேகடலும் நீராட மரக்கண்ணு வந்த கடை வடகடலும் நீராட தெற்கே நல்லா விழுந்த கடை எனக்கு திங்களும் நீராட அஞ்சு சடை குஞ்சு வர அழகு சடை ஆடி வர பாப்பரங்கள் பின்ன செய்ய நாடகூடை வைக்க நல்ல பாம்பு தாளாட்ட எனக்கு பாம்பு வந்து படமடிக்க வேப்பமரம் காளியம்மா என் தாயான மாரியம்மா எனக்கு பட்டை வெள்ளம் போட எனக்கு கோவை வந்து குலவ போட வேப்பமரம் காளியம்மா காளியம்மா உனக்கு புள்ள நரி தாளாட்ட அஞ்சு சடை கொஞ்சி வர அளவு சடை உனக்கு ஆடி வர ஆச்சுட்டனின் தங்கையம்மா ஏ மஞ்சனே முகமலகி அம்மா முகமலகி நீ மாயனோட தங்கையம்மா முகமலகி தாய குங்குமுகம் நிறமலகி நீ கோவால தங்கையம்மா வேப்பமரம் காளியம்மா தாயான மாரியம்மா ஆடுவாளாம் ஆடுவாளாம் ஆடுவாளி போடுவாளாம் வேப்பமரண்டியம்மா விஜயநகர் பட்டணத்தில் வேப்பமரத்து காளியம்மா தாயான மாரியம்மா வேம்பரந்து பிறந்த போதே வேம்பரில குருவரப்பா விளையாட பெண்பரண்டா பிள்ளைய கையிலடப்பா கையிலடப்பா நம்ம வேதனைய தீர்த்திடுவா கையிலடப்பா உனக்கு சொல்லும் வந்து பிறந்ததம்மா சொர்ணகிரி மேடையில வேப்பமரத்து காளியம்மா என் தாயான மாரியம்மா சூளத்தில குழுவிருப்பா ஏ காளியம்மா இவ சொல்லி வரோம் கொடுத்துடுவா உனக்கு சாட்ட வந்து பிறந்துடுமா சதுரகிரி மேடை சாட்ட வந்து உனக்கு பிறந்த போதே சாட்டையில குழுவிருப்பா
காளியம்மா மாரியம்மா இவ சதுராடி வருவாரா கொழுவிருப்பா உனக்கு உடுக்க வந்து பிறந்துடுமா உத்திராஜம் பூமியில் உடுக்க வந்து உனக்கு பிறந்த போதே உடுக்கலையும் குழுவிருப்பா ஏ காளியம்மா ஏ உண்மனத யார் அறிவா குழுவிருப்பா அம்மா உடுக்கெடுப்பா பிரம்பெடுப்பா வேப்பமரம் காளியம்மா உண்மை குறி சொல்லிடுவா கப்பரையும் உனக்கு பிறந்ததம்மா பிறந்ததம்மா ஏ கண்ணாரோட பிறந்திடமா உனக்கு கப்பரையும் பிறந்த போதே வேப்பமரம் காளியம்மா இந்தாயான மாரியம்மா இவ கப்பரையில் குழுவிருப்பா உன் கண்மலரை யார் அறிவா கப்பரைய கையில் எடுப்பா கண்ணவர்க்கு வரம் கொடுப்பா மலடிய வரவழைப்பா காளியம்மா மாரியம்மா முதல வரம் கொடுத்துடுவா கண்ணி பெண்ண வரவழைப்பாய் நய கல்யாண வர கொடுப்பாய் சூரிய வரவழைப்பா வேப்பமர காளியம்மா மாரியம்மா சொல்லி வரம் கொடுத்துடுவா மலடிய வரவழைத்து என் மதல வரம் கொடுத்துடுவா அம்மா வாக்கு சொன்ன தப்பாதம்மா என் வேப்பமரம் என் காளியம்மா என் மாரியம்மா வரம் கொடுத்த பொய்யாதம்மா ஆமா ஆமா போடு போடு அம்மா ஆடுவாளாம் பாடுவாளா ஆடாடி போடுவாளா எனக்கு பம்ப வந்து பிறந்துடுமா பழுங்கி வரன மேடையில உனக்கு பம்ப வந்து பிறந்த போதே வேப்ப மரத்து காளியம்மா இந்த ஆயான மாரியம்மா அவ பம்பையிலே குழுவிருப்பா பம்பையில குழுவிருப்பா தாய் பக்தர்களை காத்திடுவா அம்மா அக்கா தங்க 8 பேரோ இந்த ஆயான மாரியம்மா ஆத்துக்குள்ள கொள்ளையிட்டு இவ அக்கினிய வளர்த்தவளா முனி நாக்கு குலவக்காரி இவ குலப்பாரிக்கு வந்தவளா குலப்பாரிக்கு வந்தவளா அம்மா ஆடுவாளாம் பாடுவாளா ஆதாளி போடுவாளா ஓடுவாளா ஆடுவாளா ஊல சத்தம் போடுவாளா வேப்பமரம் காளியம்மா தாயான மாரியம்மா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில மதியம் போல
சடையா சடையா உனக்கு கோரவாயம் கோரப்பல்லாம் கோலமுக கண்ணழகா அவ்வளி கண்கள் ரெண்டு சுவதளி பொறிபறக்க யாப்பு நல்ல சடையழகி சடையழகி ஆங்காரே ஆங்கார ரூவக்காரே சடையழகி சடையழகி அம்மா வேலை நல்ல வேலை அம்மா எப்பது காளியம்மா என் தாயான மாரியம்மா உனக்கு வேலையான நேரம் அம்மா நீ மத்தியான மதியம் போல உனக்கு மதிய உச்சி வேலையில என் ஆட்டால பாடுதால ஏன் எப்பமான காளியம்மா தாயான மாரியம்மா ஆதாளி பாடுதால சடையா தாண்டா கோரமாயம் கோரப்பல்லா கண்ணழகா எப்ப நல்ல சடையழகி மாரியம்மா மாரியம்மா ஆங்கார சுவக்காரே ஏன் தங்க சடகண்ணா எப்பமாக தடையழகா என் வடக விழுந்த சடை வடகடலோ நீராட தெக்க நல்ல விழுந்த சடை தெங்கடலோ நீராட